Hi guys, welcome back to Andrew Foods Tamil. இன்றைய கிச்சனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா பெரிய பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற சில்லி சிக்கன் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீட்லேயே சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னாக்கா சில்லி சிக்கன் செய்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று நம்ம சிக்கனை நார்மலாக KFC ஸ்டைலில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வேறு மாதிரி மசாலா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் செய்கிறது ஃபுல்லாக க்ளீனாக தெரியும். உங்களுக்கு நான் செய்கிறத பார்த்து நீங்களும் வீட்டில் செய்யறதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கீழே. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரதுனாக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஆதரவை எனக்கு கமெண்ட்டாக தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ சில்லி சிக்கன் தேவையான பொருள்னு பார்த்துலாம். சிக்கன் 1 kg வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூடவே 100 கிராம் கார்ன்ஃப்ளவர், 60 கிராம்ஸ் மைதா மாவு, 20 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, 2 முட்டை. இது நம்ம ஸ்டார்டிங்கு வெறும் KFC மாதிரி தான் பண்ணியிருக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் மெயினே இருக்குது. அது இப்போ வாங்க சில்லி சிக்கன் மாவு அண்ட் KFC மாதிரி பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அது கூடவே 60 கிராம்ஸ் மைதா மாவு கொட்டிக்கலாம். இது ரெண்டும் என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வருங்க. இப்படி மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி பிறகு கொஞ்சம் உப்பு திரும்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் கடையில் வாங்கி அதை ரெடிமேட் விற்கிறாங்க பாருங்கள், KFC பவுட்ரு மாவு, அதெல்லாம் எப்படியும் மிக்ஸ் பண்ணுறதுல நானே உங்களுக்கு வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போகிறேன். எந்த கடை பொருள் இல்லாமல் எல்லாமே ஹோம்மேடு எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பாருங்கள். இது கூடவே ஒரு 20 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கை தான் யூஸ் பண்ணணும். அது கூடவே ஒரு 20 கிராம்ஸ் பெப்பர் பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு 1/4 கப்பு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா 2 முட்டை இந்த டைமில் ரெண்டு முட்டையை வச்சு ஊற்றிக்கின்னு அதுவும் அப்படியே கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மாவு, முட்டை, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நமக்கு இப்போ இந்த படத்தில் வந்தோன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றோன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம எந்த ஃப்ளேவர்ஸும் போடல. ஐ மீன் கலர்ஸு, ஃபுட் கலரு, அப்புறம் அஜினோமோட்டோ டேஸ்டிங் பவுடர் அதெல்லாம் எதோ போடல. நேச்சுரலாக ஹெல்த்தியான முறையில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சுன்னுக்கிறேன். இப்போ மாவு இந்த படத்தில் வந்தோன்னா இதில் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கிட்டு 1 kg கறி எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மசாலா நம்ம சிக்கனில் ஒட்டணும். இப்படி இது ஒட்டினாட்டா எண்ணெயில் உருது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்கும் மாவு.
இது மேலே அப்படியே இப்போது கேஎஃப்சி மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்மளுக்கு. வாங்க இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். A few minutes later. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு மாவு நல்லா ஊறிச்சு. இது கேஎஃப்சி மாதிரி பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட். நெக்ஸ்ட்டு இதை வச்சே நம்ம சில்லி சிக்கன் பண்ணணும். இதை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது நல்லா மசாலாவில் போட்டு பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே உள்ள வாங்க, கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை, நான் சொல்லித்தரேன் அப்படியே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஊறி வந்துக்கிட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், வாங்க அடுப்பு கொளுத்திக்கலாம். அது மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டோம். இப்போ இந்த கடாய் நல்லா காஞ்சி வந்துச்சு, சூட் தருது பாருங்கள் ஃபீலு. இப்போ இந்த டைமில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த டைமில் எண்ணெய் கொச்சிச்சான்னு நம்ம சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூப்பராக கொச்சி வந்துக்குது. இப்போ வாங்க நம்ம இதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை கொஞ்சம் ஒரு வாட்டி கலரிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மாவு சிக்கனை மாவு என்ன கெட்டி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிடிக்கணும். இப்போ இதை நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம், பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பொரிச்சு வரட்டும் ஃபுல்லாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு பக்கம் திருப்பி போட்டு அந்த ஒரு பக்கம் வெந்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். ஏன்னா மொறுன்னு நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி வந்துட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக வேகட்டும். இது வெந்தோன்னும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா மொறுன்னு வெந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு ஃபீல் தெரியும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் ஒன்று பிச்சு காட்டுறேன் எப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வந்துக்குது. இப்போது நம்ம மிச்சக்கற கறியோ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு நான் சொல்கிறேன் பொரிச்சு எடுத்து வந்து பிறகு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் சில்லி சிக்கனுக்கு கறி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. சவுண்டு பாருங்கள், நல்லா மொறுன்னு உங்களுக்கே பார்த்தாலும் தெரியும் சவுண்டு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது, அதுதான் மெயின். அது பண்ணாதான் சில்லி சிக்கனே ஓவர் ஆக போகுது, எண்டாக போகுது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போது சில்லி சிக்கனெல்லாம் கேஎஃப்சி ஸ்டைலில் பொரிச்சு எடுத்தாச்சு. அது இப்போது சில்லி சிக்கனாக எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ சில்லி சிக்கன் தேவையான ஐட்டம்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 4-5 வெங்காயம் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 கேப்சிகம் நல்லா லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு அட்டெல்லாம் உரிச்சிட்டு சின்ன பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சின்ன அரைச்சி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் மேலே போடுறது கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் மெயின் தேவையானது சில்லி சாஸ், சோயா சாஸ். இதில் நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸு அப்புறம் அஜினமோட்டோ எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஹெல்த்தியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன காஞ்சணும், கொஞ்சம் நல்லா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். அப்படி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அது மேலே கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கோங்க.
கேப்சிகம் போட்டு கொஞ்சம் நல்லா கலர்ந்து வருது. கொஞ்சம் நல்லா கலரணும். கலரிட்டு சும்மா கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, போட்டு கொஞ்சம் நல்லா கலருங்க ஒரு நிமிஷம். அந்த கேப்சிகம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம இப்போது KFC சிக்கன் மாதிரி பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை உள்ளே போடணும். உள்ளே போட்டு ஒரு கலரிக்கோங்க. கலரிட்டு அப்புறமா நம்ம இந்த டைமில் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் மாவு கலக்கும் போது அதில் நம்ம காரம் எதுவும் போடல. இப்போ நம்ம காரம் கலந்துக்கணும். இது மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக இருக்கும். இது வந்து கலர் மிளகாத்தூள். எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ். ஏன்னா சில்லி சிக்கனுக்கு சில்லி சாஸ் தான் மெயின். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொண்டணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது கலந்து விடணும் நல்லா. அப்புறம் கொஞ்சம் நல்லா கொச்சணும். இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கலாம். இது அப்படி கொஞ்சம் கெட்டி மாவு தான். நீங்கள் நினைக்குங்க ஹோட்டலெல்லாம் ப்ரௌன் ஆகுதுன்னு. ஹோட்டலில் கலர் போடணுங்க, அதான் ப்ரௌன் ஆகுது. நான் கலர் போடாமல் நான் உங்களெல்லாம் இதாக சேர்ந்து காமிச்சுனுக்கிறேன் பாருங்கள். ஆனால் சாப்பிட்றது கரெக்டாக அப்படியே ஹோட்டல் மாதிரியே இருக்கும். நீங்கள் சேர்ந்து பார்த்தாக்க தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இன்னும் பிளேட்டில் மாற்றிக்கின்னு இப்போ காமிச்சேனே சேம் அதே மாதிரி இன்னும் வச்சுருக்க கோழியெல்லாம் சிக்கன் எல்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ஆவி போடுற மாதிரி ஃபுல்லாக இறங்கிட்டு பாருங்கள். இப்படி அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டாக்கா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் சில்லி சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு.
ஃபஸ்ட்டு இதை கேஎஃப்சி சிக்கனாக பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே சில்லி சிக்கனை பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஈஸியான மெத்தடில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சில்லி சிக்கன் செய்கிறதுன்னு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இருங்க, இப்போ ஒருத்தர் வந்துருக்கிறார் நம்ம வீட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவங்க சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ சில்லி சிக்கன் உங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துக்கிறேன். இவங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடு. எப்படி இருக்குது கறி? சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது. ஆண்ட்ரூ ஃபுட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ எப்படி சொல்லி சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இதோட என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ரூ ஃபுட்ஸ் தமிழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ஆதரவை எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் பாய்.